லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னையில் தற்போது நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை சோதனையின் பின்னணி என்ன என்பதை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், சென்னையில பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. எதன் அடிப்படையில இந்த சோதனை நடந்துட்டு இருக்கு, என்ன விவரம்? ஆனந்தி, சென்னையில் கட்டுமான நிறுவனங்கள் தொடர்புடைய 8 இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த அமலாக்கத்துறையின் சோதனையின் பின்னணி என்னவென்று பார்த்தால், கடந்த வாரம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் முடிவாகவே இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2012 மற்றும் 2017 ஆண்டு காலகட்டத்தில் பின்னிமின்ஸ் மைதானத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தொடர்பாக 2 கட்டுமான நிறுவனங்கள் இந்த கட்டடத்தை கட்டியது. அது குறிப்பாக லேண்ட்மார்க் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் மற்றும் KPL ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் ஆகிய 2 நிறுவனங்கள் கட்டியது. இந்த நிறுவனங்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்காக சுமார் 50 கோடி ரூபாய் அளவில் அப்போதைய அதிமுக, திமுக அரசியல்வாதிகளுக்கும் அதே போன்று அரசு ஊழியர்களுக்கும் 50 கோடி ரூபாய் அளவில் லஞ்சம் அளித்ததாக குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் தான் கடந்த வாரம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டிருந்த அந்த FIR-ல் அப்போதைய MP பாலகங்கா ரூபாய் 23 லட்சமும், திமுக MLA ஜவஹர் 33 லட்சமும், நீலகண்டன் என்பவர் 40 லட்சமும், முன்னாள் மேயர் ஒருவர் 1,67 லட்சமும், அதே போன்று PKS என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய திமுகவின் தற்போதைய நிர்வாகியான அவர் ரூபாய் 10 லட்சமும், முன்னாள் அதிமுக MP-யான வெங்கடேசன் என்பவர் 20 லட்சமும் வாங்கியிருக்கிறார்கள் என ஒரு பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டிருந்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. இந்த முடிவில் அந்த சோதனை சுமார் 5 இடங்களில் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக லேண்ட்மார்க் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் உதயகுமார் என்பவர், அதே போன்று KPL ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் தொடர்புடைய அதன் இயக்குநர்களான மனிஷ் பார்மர் மற்றும் சுனில் கட்பாலியா ஆகிய இருவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் மொத்தம் 5 இடங்களில் நடைபெற்றது. இந்த முடிவில் பல முக்கிய ஆவணங்கள், அதாவது லஞ்சம் கொடுக்கப்பட்டதற்கான பல முக்கிய ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றனர், பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு மையமாக கொண்டு தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தீநகரில் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் என்பவரின் இயக்குநரான உதயகுமார் என்பவரது வீடு, இவரது வீடு தீநகர் கிருஷ்ணா தெருவில் இருக்கிறது. இந்த வீட்டில் இன்று காலை முதல் அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று நுங்கம்பாக்கம் கோத்தாரி சாலையில் இருக்கக்கூடிய விஜயசாந்த் அபார்ட்மெண்டில் வசிக்கக்கூடிய அனில் கேட்பாலியா, இந்த அனில் கேட்பாலியா என்பவர் KPL ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் என்பவருடைய அந்த நிறுவனத்தின் இயக்குநராக இருந்து வருகிறார். அதே போன்று ஜமாலியா சாலை வேப்பேரி பகுதியில் இருக்கக்கூடிய மனிஷ் பார்மர், அங்கு இருக்கக்கூடிய தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் 6வது தளத்தில் D பிளாக்கில் வசித்து வருகிறார். இவரது வீட்டிலும் இன்று காலை முதல் சுமார் 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு திடீர் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த வாரம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்திய இடத்தில் சுமார் 50 கோடி ரூபாய் அளவில் 2 கட்டடங்கள் கட்டுவதற்காக 2 கட்டுமான நிறுவனங்கள் தமிழக அரசியல்வாதிகள், அதாவது அந்த அரசியல்வாதிகள் திமுக மற்றும் அதிமுக தரப்பை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்ட வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதே வழக்கை மையமாக கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த 2 கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் உரிமையாளருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி அன்பரசன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.